இச்சை தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3:8. இச்சை பாடுபட வைக்கும். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஆதியாகமம் 31:40-41. இச்சை திருடனாக்கும். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். யோசுவா 7:21. இச்சை பிச்சை எடுக்கிறவனாக மாற்றிவிடும். ஆகாப் நாபேத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரியமான பணத்தை தருவேன் என்றான். 1 ராஜாக்கள் 21:2. இச்சை ஊழியத்தை இழக்கச் செய்யும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். 2 ராஜாக்கள் 5:20-21. இச்சை பொய் சொல்ல வைக்கும். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். கேயாசி, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா கேட்கிறதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. 2 ராஜாக்கள் 5:25. இச்சை கொலைக்காரனாக்கும். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். 2 சாமுவேல் 11:16-17. இச்சை சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழக்க வைக்கும். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஆதியாகமம் 25:32. இச்சை பிரதிஷ்டையை இழந்தான். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. நியாயாதிபதிகள் 14:9. இச்சை பாவம் செய்ய வைக்கும். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு
சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15. இச்சை பிரிந்து போவான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். நீதிமொழிகள் 18:1. இச்சை மோசம் போக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கேட்டுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:22-24 வரை. இச்சை இயேசுவுக்கு விரோதமாக பரியாசம் பண்ண வைக்கும். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோன்ற முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்வார்கள். 2 பேதுரு 3:4. இச்சை சரீரத்தை கரைப்படுத்தும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:14. இச்சை ஆவியை கெடுக்கும். மாம்ச ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கலாத்தியர் 5:17. இச்சை பழைய மனுஷனை கொண்டு வரும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு எபேசியர் 4:22. இச்சை வியாதியை வரவிக்கும். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகமாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். 2 ராஜாக்கள் 5:27. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, பாவ இச்சை என்னென்ன செய்யும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்த்தோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இந்த நாட்களில் பாவ இச்சைகள் எப்படிப்பட்ட கொடூரத்தை, மரணத்தை, வியாதியை, பசி பட்டினியை, குறைவுகளை, பலவீனங்களை, போராட்டங்களை, இழப்புகளை, அழைப்பை விட்டு விலகி போகிற காரியங்களை எல்லாம் தருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்குங்க. இந்த பாவ இச்சைகளை எங்களை மேற்கொள்ளாதபடி, ஊழியர்களை மேற்கொள்ளாதபடி, விசுவாசிகளை மேற்கொள்ளாதபடி இருக்க உதவி செய்யுங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை, கிறிஸ்துவை நாங்கள் ஆடையாக தரித்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு பழைய கரைகள் எல்லாம் ஆண்டவரே அழிக்கப்பட்டு உங்கள் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவியினாலும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு புதிய மனிதனாய் நாங்கள் விளங்க தேவாவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாவ இச்சை வேண்டாம் ஐயா. மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய பாவ இச்சை வேண்டாம் ஐயா. அதனுடைய ருசி ஆண்டவரே இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை மேற்கொள்ள பலன், அது மரணத்தை வருவிக்கும் என்பதை அறிந்து, அழைப்பை இழந்துவிடச் செய்யும் என்பதை அறிந்து, மேன்மையை இழந்துவிடச் செய்யும் என்பதை அறிந்து நாங்கள் அதை மேற்கொள்ள, இச்சையை மேற்கொள்ள, ஆவியானவர் பலத்தினாலே மேற்கொள்ள, ஜெயத்தை நாங்கள் எடுக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் யுத்த வீரர்களாய், சேனை தலைவர்களாய் நின்று தேவராஜ்யத்தை கட்ட
அப்பா பூலோகத்தில் பரலோகத்தை கொண்டு வர ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே ராஜா. ஒரு கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட வீரர்களை தேவனுக்கென்று எழுப்ப கடைசி நாட்களிலே வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பயன்படுத்தும்படி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகரை விடுதலை ஆக்க வேண்டியவனே, இச்சையில் இல்லாதபடி பாவத்தில் விழாதபடி ஆண்டவரே அவனும் தன்னை காத்துக்கொண்டு மற்றவர்களை விடுவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியான இயேசு எப்படி அப்பா பாவத்தை மேற்கொண்டீரோ, பாவ சோதனைகள் உமக்கும் வந்தது, அதை நீ மேற்கொண்டீரோ ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எத்தனையோ சோதனைகளை கர்த்தர் கடந்து வந்தீர், சாத்தானை மேற்கொண்டு அதே போல நாங்களும் கூட எங்கள் வருகிறதான போராட்டங்களை கடந்து போக மேற்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிறீர். நம் வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்து தான் எங்களுக்குள் வாழ்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். அப்பா உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, மாம்சம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நாங்களும் கூட மறித்து இருக்கிறோம். கிறிஸ்து மாத்திரம் எங்களுக்குள் பிழைக்கிறார். ஆகையால் நாங்கள் மாம்சத்தை ஜெயிப்போம், இச்சையை ஜெயிப்போம், மேற்கொள்வோம், தேவராஜ்யத்தை கட்டுவோம், தேவ நாமத்தை உயர்த்துவோம். அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.